ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க, அதனால தான் நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் எந்திச்சோன்னே என்னோடய ஃபஸ்ட் டியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் இன்னொன்று வார்ம் வாட்டர் இது 2மே பாயில் பண்ணுறது தான் என்னோடய ஒர்க்கு. ஸோ வந்து ஹாட் வாட்டர் எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்கில் வந்து போட்டு வச்சுக்குவேன். ஒரு மீலுக்கு அப்புறம் நான் அதை எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து வார்ம் வாட்டர் வந்து யூசுவலாக நான் வந்து நான் நார்மலாகவே வார்ம் வாட்டர் தான் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்துவே வந்து ட்ராங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் நான் யூஸ்வலாக போட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு திங் இஸ் டு மேக் அ நட்ஸ் ஜூஸ். இது நான் சோக் பண்ணியும் சாப்பிடுவேன், இல்லைனா என்னோடய மூட் ஸ்விங் பொறுத்து, இல்லை நான் கிரைண்ட் பண்ணியும் சாப்பிடுவேன். 2 டைப் ஆஃப்மே நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு நாசியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் சாப்பிட்ணுங்கிறத ஒரு தடவை உங்கள்கிட்ட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் வந்து நட்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்ன அப்படின்னா, கத்திரிக்காய் வந்து சட்னி தான். ஸோ பிரிஞ்சால் சட்னி. ஸோ இது வந்து ஈஸியாக மேக் பண்ணுங்கிறனால நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். இது நார்மல் யூஷுவல் பாட்டில் கூட வைக்கலாம். இதுக்கப்புறம் இது வந்து நல்லா மேஷப் பண்ணிடணும். ஆனியன், டொமேட்டோ, நெக்ஸ்ட் வந்து பிரிஞ்சால், க்ரீன் சில்லி, அப்புறம் வந்து டர்மரிக், க்ரீன் சில்லி பவுடர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பருப்பு பொடி இதுவும் 2மே வச்சு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, வந்து எப்போதுமே நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி என்னென்ன இன்றைக்கி குக் பண்ணணுங்கிறத நான் வந்து 1 ஹாரை ப்ராராகவே நான் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வந்து வெளியே வச்சுருவேன். ஸோ முருங்கைக்கீரை சூப் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நான் யூஷுவலாக எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றுறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வரணும். ஸோ 1 பவுல் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 பவுலுக்கு வந்து அதை மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிடணும். ஜீரா, அப்புறம் சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு கார்லிக், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் போட்டு பண்ணிடுங்க. நான் சால்ட்டு போடாமலே அப்படியே இன்டேக்காக எடுத்துப்பேன். ஸ்டெயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராங்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய செஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு யோகா பண்ணுவேன், இல்லை ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அப்புறம் கொஞ்சம் நார்மலாக யூஸ் பண்ணுற பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். இது ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். செகண்ட் ட்ரைமஸ்டரில் இப்போது 5th or 6th மந்த்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மைல்டு எக்ஸசைஸ், வாக்கிங், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது பண்ணலாம். எது பண்ணாலுமே உங்களோட ஹெல்த் வந்து எப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோடய டாக்டர் சஜஸ்ட் பண்ணனால நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5th மந்த்லேருந்தே வந்து வாக்கிங், பட் ஒன்லி என்னால் முடிஞ்ச அளவு தான் ஒரு 15 மினிட்ஸ். அப்புறம் போக போக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோடய லன்ச் பிளேட். இன்றைக்கி வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக், ஐ டோன்ட் லைக் பாயில்டு எக். ஸோ அதனால் ஸ்க்ராம்பிள்ட் எக் அண்ட் ப்ரோட்டீனுக்காக வந்து தால், ரைஸ் வித் வந்து கோவைக்காய் ஃப்ரை. இதுக்கப்புறம் லைம் வாட்டர் அண்ட் குக்கும்பர் இது என்னோட. அப்புறம் வந்து இது எனக்கான டைம். நான் யூஸ்வலாக வந்து டைரி எழுதுகிற பர்சன் அப்படிங்கிறனால நான் வந்து ஜேர்னல் எழுதிட்டுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கனால ப்ரெக்னன்சி ஜேர்னல் சொல்லி எழுதிட்டுருக்கேன். என்னென்ன வந்து பேபி கிக் பண்ணது, அப்புறம் வாக்கிங் நம்ம போனது, அப்புறம் மீல் ஷெட்யூல் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து மெமரிஸ் நல்லா குட் மெமரிஸாக இருக்கும். ஸோ நமக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கனால நான் வந்து எப்போதுமே டைரி எழுதுகிற பர்சனுங்கிறனால எனக்கு வந்து டைரி எழுதாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து யூஸ்வலாக ஒரு 1 or 2 பேஜஸ் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி எப்போ எனக்கு டைம் கிடைக்கும் அப்போ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு திங் என்ன பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆயிரும். ஸோ ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அதுக்கு இடையில எனக்கு நான் இப்போ கொஞ்சம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்ல, அந்த டைம் இப்படி எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை படிச்சுட்ருப்பேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் நான் வந்து என்னோடய ரொட்டீன், ஸ்டடி விலாக் அண்ட் தென் ப்ரெக்னென்ட் ரொட்டீனும் சேர்த்து வந்து இன்க்ளூட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து வாக்கிங் வந்தாச்சு. ஸோ அவங்க ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து வாக்கிங் 2 பேரும் மேலே போயிட்டுருப்போம். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். அந்த கொஷின் நான் கேட்குறேன். நீங்கள் அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து பாய் பேபி வேணுமா கேர்ள் பேபி வேணுமான்னு என் ஹஸ்பண்ட்டை கேட்கலாம். உங்களுக்கு பாய் பேபி வேணுமா கேர்ள் பேபி வேணுமா? எனக்கு வந்து கேர்ள் பேபி. கேர்ள் பேபியா?
நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மைல்டான எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி வந்து லேடரில் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டீ டைம். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் எப்போதும் எனக்கு வந்து ப்ரோட்டீன் மில்க் வந்து இப்போதைக்கு நான் தான் இன்டேக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் மில்க்கு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து டீ. ஸோ அவங்க வந்து டீ லவ்வர். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லெக்சர்.